இப்போ மத்திய அரசோட ஒரு அமைப்பான செபி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்பந்தமாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, சர்க்குலேஷன் விட்டுருக்காங்க. டிஜிட்டல் கோல்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா செபி பொறுப்பு கிடையாதுன்னு. அப்போ இந்த டிஜிட்டல் கோல்டெலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? நம்ம வந்து அதை நம்பி எப்படி வாங்குறது? அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நம்மளுக்கு வந்து கடையிலையும் பொருள் வாங்கலாம், அமேசான்லேயும் பொருள் வாங்கலாம். அப்போது அமேசானுக்கு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி இருக்கா? இப்போ ரீசெண்டாக அது சம்மந்தமாக நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது, இப்போ இந்த கோல்டு ரேட்டு இதனாலலாம் ஏறுது, எப்பப்பெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் 26th of November 4 நாளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து 2200 டன் கோல்டை விற்றுருக்காங்க. விற்றதுனால நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஃபியூச்சரில் உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்குன்னு கேட்குறதுக்கு பதிலாக உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸில் 10 கிராம் இருக்குன்னா அந்த 10 கிராம் எங்களோட வால்ட்டில் தான் இருக்கும். வால்ட் எங்கே இருக்கும்? வால்ட் வந்து இப்போ நிறைய பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஒரு ஆப்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் போட்டுகிட்டே வந்துருந்தோம்னா திடீர்னு லாகின் பண்ணும்போது லாகின் பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆப்பில் ஏதாவது கோளாறு வந்துருச்சுனாலோ, இல்லை ஆப்பையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலோ, நான் வாங்கினதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் பார்த்தா அதெல்லாம் பொய்யாயிருமா? இல்லை நான் வாங்கினதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நெக்ஸ்ட் என் தங்கத்தை நான் எப்படி வாங்குறது? எப்போவுமே என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி நம்ம கையில் கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலே வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காசை ஒன்று மண்ணில் போடு இல்லை பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பொண்ணில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு ரேட் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இது வரைக்கும் சொல்லலைனாலும் இனிமேல் கண்டிப்பாக சொல்லுவாங்க, டே கையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன்னா கோல்டில் எடுத்து போடுறா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா, கோல்டு வாங்குறா அப்படின்னு சொல்லி கண்டிப்பான முறையில் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இன்றைக்கி கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கிடையில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சினாலும் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே மத்திய அரசோட ஒரு அமைப்பு செபி வந்து அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன வார்னிங்? அதுபோக டிசம்பரில் அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக கோல்டு சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாற்றம்? ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சர்ச்சைகள், மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம யாரோட பேச போகிறோம் அப்படின்னா, தலைமுறையாக அந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கோல்டு ஜுவல்லரி ஹோல்சேலர் KLM ஜுவல்லர்ஸோட ஃபவுண்டர் திரு சாய் கிஷன் நாராயணா அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அந்த வார்னிங் என்ன, டிசம்பரில் என்ன நடக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்களோட மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. இப்போ டிசம்பரில் ஒரு மாற்றம் நடக்க போகுது கோல்டில் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று பார்த்தேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ மத்திய அரசோட ஒரு அமைப்பான செபி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்பந்தமாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, சர்க்குலேஷன் விட்டுருக்காங்க. செபினா யார், என்ன சர்க்குலேஷன் விட்டாங்க, அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? செபின்றது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து November 8th வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, டிஜிட்டல் கோல்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா செபி பொறுப்பு கிடையாதுன்னு. அதோட டிஜிட்டல் கோல்டு சம்மந்தப்பட்ட ETFs, செக்யூரிட்டிஸ் அது மட்டும்தான் நாங்கள் எங்கள் ரெகுலேஷன் கீழே வரும். டிஜிட்டல் கோல்டு நீங்கள் மக்கள் வந்து நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பிரபல நம்ம சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் பிரபலமான நகைக்கடைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸும் இருக்குது. எந்த டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் ரெகுலேஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ தான் இந்த அறிக்கை வந்ததுன்னு கிடையாது. எப்போவுமே செபி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அண்ட் டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன் இது வரைக்கும் எதுவும் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் டிஜிட்டல் கோல்டை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன். இப்போ நாங்கள் நகைக்கடை வியாபாரிங்க, எங்களுக்கு வந்து GST இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் சர்டிஃபிகேட் டு ஸ்டார்ட் அ கோல்ட் ஜுவல்லரி பிராண்ட். ரெண்டாவது BIS சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணாதான் யுவர் ஆத்தரைஸ் டு செல் கோல்ட் ஜுவல்லரி, கோல்டு ஆர்னமெண்ட், சில்வர் பார்ஸ், அந்த மாதிரி எந்தெந்த HSN கோட்ஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கோ அதெல்லாம் அதை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் செபிக்கும் அதாவது கனெக்ஷனே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் கடை உங்கள் தங்கத்துக்கான அட்ரஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸை தேடி போங்க. வந்து எந்த நகைக்கடையோ, எந்த நகைக்கடைக்கு நீங்கள் போகிறீங்களோ, எங்கே நகை சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ டிஜிட்டல் கோல்டு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பொருள், கமாடிட்டி. அதனால் வந்து செபி கண்ட்ரோல் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிஜிட்டல் கோல்டெலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? நம்ம வந்து அதை நம்பி எப்படி வாங்குறது? அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை.
சார் டிஜிட்டல் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷன் கீழே எதுவுமே வராது. ஏன்னா ஒரு நகைக்கடையும் இருக்குது. எந்த நகைக்கடை வேணாலும் நிறைய 1008 நகைக்கடை இந்தியா ஃபுல்லாக எத்தனை நகைக்கடைங்க இருக்குது. எல்லாருமே டிஜிட்டல் கோல்டு ஆரம்பிக்கலாம். டிஜிட்டல் கோல்டுன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கடையிலையும் பொருள் வாங்கலாம், அமேசான்லேயும் பொருள் வாங்கலாம். அப்போது அமேசானுக்கு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி இருக்கா? ஆன்லைனில் நீங்கள் இந்த அமேசானுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நகைக்கடை ஓனர் அவங்களோட கஸ்டமர்ஸ் பேஸுக்கு இல்லைனா கஸ்டமர்ஸ்க்கு சிட்டோ இல்லைனா கோல்டு சேவிங்ஸ் பிளாட்ஃபார்மோ பில்ட் பண்ணலான்னா தாராளமாக வந்து இருக்கிற அவங்களோட முறையான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு தாராளமாக பில்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி வந்து பிஐஎஸ்ஓ இல்லைனா வந்து கவர்மெண்ட் முன்னுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இப்போ வந்து நம்ம ஹெச்ஓஐடின்னு சொல்கிறாங்க, ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த நம்பரை வந்து நீங்கள் ஹெச்ஓஐடி பிஐஎஸ் ஆப்பில் வெரிஃபை ஹெச்ஓடின்னு போட்டால் அந்த நகை பின்னாடி 6 டிஜிட் கோடு இருக்கும். அந்த 6 டிஜிட் கோடை போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிஐஎஸ்ஓ இல்லைன்னா அசோசியேஷன்ஸ், அதாவது கோல்டை ரெகுலேட் பண்ணுற அசோசியேஷன்ஸ் வந்து டிஜிட்டல் கோல்டுக்கு இந்த ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த இது பண்ணால் வி ஆல் வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் இட் அண்ட் டிஸ்பிளே டு தி கஸ்டமர்ஸ். அப்போ டிஜிட்டல் கோல்டுக்குன்னு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக அது சம்மந்தமாக நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது இப்போ இந்த கோல்டு ரேட்டு இதனாலலாம் ஏறுது, எப்பப்பெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ரேட், அது அந்த ஃபெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு ரேட் வந்து குறையும், ஃபெட் ரேட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டிக்கல் படிச்சிடுறேன். இப்போ அந்த ஃபெட் ரேட் வந்து ஏற்கனவே டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அதை மேற்கொண்டு டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட பிரசிடென்ட்டை ஜெரோம் அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதம் குறைக்க மாட்டோம், டிசம்பர்லையும் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அமெரிக்காவில் அந்த வர தகவல் என்னென்னா கண்டிப்பான முறையில் அந்த ஃபெடரல் ரேட் வந்து இன்னுமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டிசம்பரில் பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ டிசம்பரில் அப்போ கோல்டு ரேட் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கே வந்து 11,000க்கு மேலே போயிடுச்சு. அப்போ இன்னுமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சப்போஸ் நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குன்னு பார்க்காம இப்போயே வாங்கி வச்சுக்கிறது தான், இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி தோணுது. ஏன்னா டிசம்பரில் ஃபெடரல் ரேட் மேற்கொண்டு குறையுதுன்னா இன்னும் அதிகமாக போகுது, மேற்கொண்டும் அதிகமாக தான் போகுது. அவரோட பதவிக்காலம் மே மாதம் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து வர்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ அதனால் ரேட் என்னன்னு பார்க்காம இப்போயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எப்படி இருந்தாலும் கோல்டு ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் 26th நவம்பர் 4 நாளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து 2200 டன் கோல்டை விற்றுருக்காங்க. விற்றதுனால நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா பிஸ்னஸ் மாதிரி தான் கோல்டும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டாலர் வேல்யூ கூட இன்க்ரீஸ் ஆனால் கோல்டு ரேட் குறையும், டாலர் வேல்யூ வீக் ஆச்சுன்னா கோல்டு ரேட் ஏறுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போர் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அப்போ வந்து நம்ம ரூபா நோட்டு கொடுத்தா நம்ம கையில் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குது, தங்கம் வேர்ல்ட் கரன்சி. தட் இஸ் த ரீசன் இட்ஸ் தி சேஃப் ஹெவன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஃபியூச்சரில் உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு பதிலாக அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுது. அப்படி தான் போகும். ஓகே சார், இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனால் பிளாட்ஃபார்மில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ அதில் எது பெஸ்ட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எதில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கும்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது 2 சிம்பிள் வழி தான் சார். அது வந்து 2 வகையான இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யாருக்கையாவது வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக தங்கம் சேர்த்துட்ருப்பாங்க, அது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு காது குத்து நடக்குது, இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி வருது, எதாக இருந்தாலும், இல்லைன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து கோல்டை கிஃப்ட் பண்ணோன்னா அது ஜுவல்லரி. ஸோ இப்போ அதாவது 2வது ஆப்ஷன் சொன்னார் இல்லையா? ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி வேணாலும் நம்ம நகையாக மாற்றிக்கலாம். கோல்டு காயின்ஸ், அதாவது 24 கேரட் சொல்கிறது, 22 கேரட் கிடையாது. 22 கேரட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அன் ஆர்னமெண்ட். 24 கேரட் தான் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வேணாலும் பாருங்கள், 24 கேரட்டில் தான் தங்கமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது சொக்கம், அதில் கழிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேதாரமும் நிறைய சேர்த்து வரும். அதாவது 8%க்கு மேலே, ஏன்னா 8% தங்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கு மேலே என்ன வேஸ்டேஜ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுன் செயினுக்கு 12% வேஸ்டேஜ் அப்படின்னா அந்த 8 கிராம் சொக்கமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பியூர் 99.9% பியூராக இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு ரேட்டு என்ன, அது 15,000 போனாலும் சரி, 20,000 போனாலும் சரி, அது கவர் ஆகிடும் ஒரு பவுனுக்கு. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வேஸ்டேஜ் வந்து ஒரு 8% கிட்ட கவர் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற சேதாரம் 3%, 4%, 5%, அந்த 5%ஓட அமௌண்ட்டுக்கும்
3% ஜிஎஸ்டி கட்டினா மட்டும் போதும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து அதனால தான் சொக்கத்தில் தான் சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம 916ல சேர்த்து, அதாவது சிட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா நகைக்கடை வந்து 11 மாதம் கண்டினியூஸாக சிட் ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா செய்கூலி சேதாரத்தில் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகையாக வந்து இப்போது ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஒரு வருஷத்தில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் இருக்குது, நகையை வந்து செஞ்சு கொடுக்கணும் பொண்ணுக்கு அப்படின்னா அவங்க சேர்க்கறதுல ஒரு சேதாரம் செய்கூலி, அது சிட்டு ஸ்கீமில் போயிடும். இப்போ நிறைய பேருக்கு தங்கம் சேர்க்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால சேர்க்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா ரேட்டு ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டே இருக்குது. நான் எப்போவுமே என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் கையில் பணம் இருக்குது, ஒரு 10,000 இருக்குது, ஒரு 13,000 இருக்குது, இல்லைன்னா ஒரு 1000 டெய்லி வந்து ஒரு 1000, 50,000, ஒரு 100 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் இருக்குது அப்படின்னா ரேட்டை பார்க்க வேண்டாம். நேராக உங்களுக்கு எந்த ஆப்பில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாயிலேருந்து நீங்கள் போடலாம். இப்போ நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்லேருந்து சொக்க தங்கம் கையிலேயே கொடுக்கும். ஓகே, நீங்கள் குவான்டிட்டியில் சொன்னீங்க 100 மில்லிகிராம்னு. அமௌண்ட்டு அதான் 1300 கிட்ட வரும். 1300 ரூபாய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் கொடுத்துருவோம். நம்ம இங்கே கேஎல்எம் ஜுவல்லர்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1200 வச்சுருக்கோம். ஏன்னா 100 ரூபாய் 200 ரூபான்னு போடுறவங்களும் இருப்பாங்க. இசிஎஸ், அதாவது ஆட்டோ டெபிட், அதெல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு மட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ஒரு 100 மில்லிகிராம் 1200 ரூபான்றது இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்டில் நம்ம ஒரு ஃபுட்டுக்கோ இல்லைனா நம்மளோட லீஷருக்கோ ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி டீ காஃபி செலவு மாதிரி நம்ம அந்த 1200 ரூபாவை நம்ம போட்டோம்னா சொக்கமாக சேர்க்கலாம். அது நீங்கள் எங்கள் ஆப்பில் நீங்கள் போட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 100 மில்லிகிராம் 10 தடவை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 கிராம் ஆகிடும். அப்போ வருஷத்துக்கு நீங்கள் 12 கிராம் சேர்க்கலாம். ஆவரேஜாக ஒரு 1.5 பவுன் சேர்த்தாச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டில் நீங்கள் சேர்க்கறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எஸ்பெஷலி கேஎல்எம் ஜுவல்லர்ஸில் நீங்கள் சொக்கம் வாங்கினீங்கன்னா 99.9% பியூரிட்டியோட தரோம். இந்தியாவில் எங்கே போய் இந்த தங்கத்தை கொடுத்தாலும் நகையாக மாற்றிக்கலாம். எங்கள் கிட்ட வாங்குற சொங்கத்துக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ, வால்ட் ஃபீ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், ஜஸ்ட்டு கோல்டு ரேட்டு அதுக்கான ஜிஎஸ்டி 3%. ஓகே சார், இப்போ நம்ம கேஎல்எம் ஜுவல்லர்ஸ் ஷாப்பில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு மோதிரம் செய்கிற அளவுக்கு ஒரு 2 கிராம் போதும், இல்லை 4 கிராம் போதும், அரை பவுன். நான் அதை வந்து வித்ட்ரா பண்ணணும், இல்லை விற்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் விற்று நகையை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதோட ப்ராசஸ் என்ன, எப்படி நான் பண்ணுறது? இப்போ நீங்கள் அந்த 4 கிராமுக்கான மோதிரம் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் மாடல், நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ மென் அப்படின்னா கல் வச்சது இது பண்ணுவாங்க, இல்லைன்னா கேஸ்டிங் ஐட்டம், அதாவது வந்து லயன் இருக்கிறது, டைகர் இருக்கிறது, இல்லைன்னா பெருமாள் இருக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்கான வேஸ்டேஜ் 8%லேருந்து 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கோல்டு ரேட்டும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். 4 கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு விலைக்கு வந்து 13,300 ரூபாய் 1 கிராம் அப்படின்னா 58,000 54,000 வருது. ஸோ 54,000 ரூபாய் நீங்கள் எங்கள் ஆப்பில் போட்டிங்கன்னா 4 கிராமுக்கான கோல்டு வந்து ஹெட்ஜ், அதாவது புக் ஆகிடும், கோல்டு லாக் பண்ணிடுவீங்க. நீங்கள் நேராக எங்கள் ஆஃபீஸ் வந்து கூட அந்த காயினாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த 4 கிராமை வந்து நீங்கள் இப்போ எங்கள் கையிலேயே ஜுவல்லர்ஸில் எங்கள் ஆப்லேயே வந்து ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது. ஹாரம், நெக்லஸ்ஸு, ஹேங்கிங்ஸு, நெத்திச்சுட்டி, அந்த மாதிரி எல்லாமே அதிலே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு நகை கடைங்களை, இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நகை கடையில் தான் நாங்கள் நகை வாங்குவோம் அப்படின்னா இந்த காயினை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் ஆமாம், எவ்வளோ எனி நகை கடை, நீங்கள் சின்ன நகைக்கடையிலேருந்து பெரிய பிரபலமான நகைக்கடைகளை கூட போயிட்டு நம்ம காயினை எந்த சொக்கத்தங்கம் கேஎல்எம் ஜுவல்லர்ஸோட சொக்கத்தங்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் மோதிரமாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பொண்ணுங்கள், அதாவது ஒய்ஃப்க்கு வந்து இப்போ என்னோடய ஒய்ஃப்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜுவல்லரி வந்து லேட்டஸ்ட் டிசைனில் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போவே நம்ம வந்து காயினை, அதாவது ஏதாவது ஈவெண்ட் வருது அப்படின்னா அவங்க லேட்டஸ்ட்டாக போகணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கோ 1 வருஷமோ 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சொக்கமாக காயின்ஸாக சேவ் பண்ணிக்கிட்டே
இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு 6 months கழித்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 16 grams ஒரு இல்லைனா 3 பவுன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த 24 gramsக்கு நீங்கள் அழகாக ஒரு நெக்லஸை வாங்கிக்கலாம். ஸோ அந்த டைமில் எது ட்ரெண்டிங் இருக்கோ வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போயே 24 grams-ஐ வந்து நம்ம கொடுத்து வாங்குறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, சப்போஸ் நம்மளுக்கு அந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா அதை அழிக்கிறோம் இல்லையா, அதை மெல்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதாவது பேஸ் என்னன்னா சேவிங்ஸ். நம்ம சொக்க தங்கத்தில் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அதை நகையாகவும் மாற்றிக்கலாம், இல்லையா அதை வந்து கேஷாகவும் மாற்றிக்கலாம். இப்போ எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல் ஆப்ஷன் முன்னாடி இருந்துச்சு ப்ரீவியஸ் ஆப்பில். இப்போ KLM ஜுவல்லர்ஸ் ஆப்பில் செல் ஆப்ஷனே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். எதனால்? அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கட்டும்னா? அப்படி இல்லை. அவங்க அதாவது நம்மளோட நோக்கம் என்னென்னா கஸ்டமர்ஸ் அவங்க வந்து வெல்த்தை மல்டிப்ளை பண்ணுறது, சம்பாதிக்கிறது. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு 13,100 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க, நாளைக்கே அதை வந்து விற்கணும்னு பார்த்தா அவங்களுக்கு அது லாஸ் ஆகிடும். சரி, எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ட்ரேடிங் கிடையாது. 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா 3 மணிக்கு வந்து நம்ம விற்றணும், இது கிடையாது. கோல்டும் பொண்ணும் மண்ணுன்னு என்ன சொல்லுவோம், பொண்ணுலையும் மண்ணிலும் போட்டது வீணாக போகாது. இப்போ நம்ம மண்ணில் போடுறோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நாளைக்கே விற்றுருவோமா? அது ஒரு லாங் டேர்ம், தலைமுறையாக கொண்டு போவோம். அதே மாதிரி தான் தங்கமும் தலைமுறையாக கொண்டு போகும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதனால எல்லாருமே டிஜிட்டல் கோல்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபாவோ 1000 ரூபாவோ 1200 நீங்கள் போட்டு கொஞ்சம் சிறு துளி பெருவெல்லும், இதுதான் சார் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் சேர்க்க டிஜிட்டல், அதாவது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க திருப்பி வந்து டிஜிட்டலில் தான் இருக்குது, ஏதோ காற்றுல இருக்கு, உங்களை நான் எப்படி நம்புறது? அதான் எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருதுன்னா, நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் கண்ணு முன்னாடி நம்பர்ஸ் தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1300 ரூபாய்க்கு 100 மில்லிகிராம் எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து இப்போ நிறைய பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஒரு ஆப்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் போட்டுகிட்டே வந்துருந்தோன்னா திடீர்னு லாகின் பண்ணும்போது லாகின் பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆப்பில் ஏதாவது கோளாறு வந்துருச்சுனாலோ, இல்லை ஆப்பையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலோ, நான் வாங்கினதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் பார்த்தா தானே பொய்யாயிருமா? இல்லை நான் வாங்கினதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நெக்ஸ்ட் என் தங்கத்தை நான் எப்படி வாங்குறது? நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், உங்கள் தங்கத்துக்கான அட்ரஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு உங்கள் தங்கத்துக்கான அட்ரஸை தேடிப்போங்க. இப்போ அது டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்மாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நகைக்கடையாகியும் இருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஜிட்டல் கோல்டு, இப்போ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஆப்பில் நான் சொல்கிறேன், எங்கள் ஆப் வச்சு சொல்கிறேன், KLM ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ பர்ச்சேஸ்டு ஸ்டாக், ஒரு நகைக்கடை போகிறீங்க, ஒரு 10 டிசைனை பார்க்குறீங்க, நெக்கில் பார்க்குறீங்க, இதை செலக்ட் பண்ணுறீங்க, அது ஆல்ரெடி ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எங்களோட வால்ட்டில் நாங்கள் ப்ரீ பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என் வால்ட்டில் ஒரு 500 கிராம் ஒரு kg இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை ஆப்பில் அப்டேட் பண்ணுவோம். அந்த 1 kgலேருந்து தான் நீங்கள் 1 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி வந்து வேரியஸ் கஸ்டமர்ஸ் அவங்கவுங்க கோல்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வாங்க நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து அது முறையாக செல்லும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கடை வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. நாங்கள் ஜுவல்லரி ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் கிடையாது. ஹோல்சேலர்ஸ் அப்படின்னா நாங்கள் ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுவோம். B2B தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்ககிட்ட நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 12 days டைம் ஆகும். அதே மாதிரி இல்லை, ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் 365 days ஸ்டாக் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தங்கத்தை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் 1300 ரூபா கொடுத்து ஒரு 100 மில்லிகிராம் ரெடீம் பண்ணிக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி இதோட குவாலிட்டி என்ன, இதோட பியூரிட்டி என்ன, இதை நான் நகையாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமே பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ அதாவது நிறைய பேர் 10ல் 8 பேர் நேர்மையாக தாங்க இருக்காங்க. அந்த 2 பேர் பண்ணுற தப்புனால தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக நைட்டாக ஓடுறது செய்கிறது, அது வந்து நிலைச்சி நிற்க முடியாது சார். எங்களோட வியாபாரமே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டில் தான். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரஸ்ட்டு. ஒரு சின்ன இதாச்சுன்னா கூட அது வந்து அவ்வளோதான், முடிஞ்சு. தொழில் பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது, நம்ப மாட்டாங்க. ஓகே சார், அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இப்போ 1300 ரூபாய்க்கு 100 மில்லிகிராம் போட்டிருக்கேன், அந்த நம்பர் எனக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு ஏதாவது பில்லு வருமா? ப்ரூஃபுக்கு நான் எனக்கு என்ன இருக்குது? ஆப்லேயே இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் ஆப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரான்சாக்ஷனுக்கும் நான் இன்வெஸ்ட், ஆமாம், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். எங்கள் ஆப்பில் வந்து 100 மில்லிகிராம் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டு கீழே இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்க, ட்ரான்சாக்ஷன்ஸ் டேப்பில் எந்த டேட்டில் எந்த டைமில் என்ன ரேட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு இன்வாய்ஸ் நீங்கள் உங்களுக்கு வரும். சப்போஸ் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது இப்போது நிறைய பார்க்குறேன், ஓடிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது செய்கிறது. சார், ஓடுறதுக்காக வியாபாரம் பண்ணுறோம்,
அது ரொம்ப அதாவது என்னன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் இல்லைன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இங்கே கம்மியாக கொடுக்குறாங்க செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் வந்து தப்பு நடக்கலாம் தவிர பரம்பரை நீங்கள் யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பேசிக்காக என்னென்னா நான் அந்த கடைக்கு போங்க, அந்த கடைக்கு போனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நேரில் போய் பாருங்கள், நேரில் போய் பார்த்துட்டு அவங்க ஓகேவா அவங்க டீமோட இன்ட்ராக்ட் பண்ணி. இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். என்னங்க நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம்லாம் எல்லாமே கொடுக்குறீங்க சொக்கத்தை, அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனாலும் எங்களுக்கு நீங்கள் ஸ்கேமா அப்படின்னு ஓப்பனாக கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒன்றும் நீங்கள் வாங்க, எங்கள் டீமோட மார்க்கெட்டிங் டீம் எங்களோட சப்போர்ட் டீம்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுங்க, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரே 1 கிராம் முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லைனா இப்போ 100 மில்லிகிராமுக்கு கொண்டு வந்துட்டோம், 100 மில்லிகிராம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எந்த நகைக்கடைக்கு போனாலும் எந்த நகைக்கடைக்கு போய் இதோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு இதை நான் நகையாக மாற்றிக்கலான்னு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணவங்க ஃபஸ்ட்டு போவாங்க செய்வாங்க. அதாவது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆப் ஓப்பன் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து அப்படியே வந்து டிசிப்ளினாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ சார் சொல்கிற மாதிரியோ இல்லை செபி சொல்கிற மாதிரியோ டிஜிட்டல் கோல்டுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைனாலுமே அதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஏமாற்றிட்டாங்க இல்லை ஸ்கேம் பண்ணுறாங்க, இல்லை அது ஸ்கேமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும், பில்லோ இன்வாய்ஸே இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த கடையிலே போய் கேட்கலாம். அந்த கடையே இழுத்து மூணுனாலுமே நீங்கள் வந்து தாராளமாக கன்சூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரியுற கன்சூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைனா கன்சூமர் கோர்ட்டுக்கு வக்கீல் வச்சு கன்சூமர் கோர்ட்டுக்கே போய் நீங்கள் தாராளமாக கேஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரியான சேஃப்கார்ட்ஸும் இருக்குங்கிறத மக்கள் வந்து தாராளமாக புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இப்போ நான் ஒரு கேஎல்எம் ஜுவல்ஸில் ஒரு 1300 100 மில்லிகிராம் வாங்கி வச்சுட்டேன், இப்படி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் வாங்குகிற தங்கம்லாம் எங்கே இருக்கும்? இல்லை வெறும் நம்பராக மட்டும்தான் தெரியுமா? இல்லை சார், உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆப்பில் என்ன காட்டுதோ, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட் கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸில் 10 கிராம் இருக்குன்னா அந்த 10 கிராம் எங்களோட வால்ட்டில் தான் இருக்கும். வால்ட் எங்கே இருக்கும்? வால்ட் வந்து அது வந்து கான்ஃபிடென்ஷியல் சார். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து சொல்லக்கூடாது. அதாவது என்னன்னா அது நிறைய சிக்கல் இருக்குது சார், அது சொல்ல முடியும். பட் சேஃப் வால்ட்டில் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்போம். தட் வால்ட் இஸ் இன்ஷூர்ட், 100% இன்ஷூர்ட். இப்போ நம்ம நகைக்கடை போய் பார்க்குறோம், இல்லை நகைக்கடை அதான் எல்லா நகைக்கடையும் இன்சூரன்ஸ். இப்போ இது வந்து சொக்கத்தங்கம் வால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நகைக்கடை போகிறோம், நகைக்கடை அங்கே பார்க்குறதெல்லாம் நகை தான். அப்போ அவங்க மட்டும் இப்படி அதை வந்து யாராவது எடுத்து ஓடிட்டாங்கன்னா, திருட்டு நடந்து போச்சுன்னா, எல்லாமே யாராக இருந்தாலும் அவங்களோட ஸ்டாக் அது வந்து அதாவது வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை சேஃப் வால்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த வால்ட்டில் தான் உங்கள் தங்கம் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு நேராக வந்து ரிடீம் பண்ணி உங்கள் தங்கத்தை 10 கிராமும் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன காட்டுதோ, அதாவது எங்களோட கஸ்டமர் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நாங்கள் 2023 டிஜிட்டல் கோல்டு ஆரம்பித்தோம். 2023 ஏப்ரல் அக்ஷய திதியை. அப்போ வந்து ஒரு பணம் விற்கிற அம்மா அவங்களோட பொண்ணு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எங்கள் ஆப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொக்கமாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 2000 3000 அவங்க கையில் கிடைச்ச காசெல்லாம் நம்ம ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கட் பண்ணால் 2025 அவங்க 4 பவுண்ட் சேர்த்துருக்காங்க. அவங்களால சேர்க்க முடியும்னா எல்லாராலையும் சேர்க்க முடியும். அதே மாதிரி ஒரு டெய்லராக வேலை செய்கிறாரு, அவர் நம்ம ஆப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து நேரில் வந்து 1 கிராமை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெங்களூரில் ஒரு கஸ்டமர், அவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து சேர்த்து இந்த மாதிரி அவங்க அதாவது ஒரு கார் ஓனர்லேருந்து ஒரு கார் ஓட்டுநர் வரைக்கும் யார் வேணாலும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு வந்தாச்சு. அதை வந்து நல்ல இடத்துல நல்லா பயன்படுத்துகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில இந்த தவறான செய்திகள் இல்லைன்னா நிறைய பேர் இந்த ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்லா இருந்தால் அந்த வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் சொன்னதை நம்ம பேச்சு கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் லாஸ். அதனால் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வித் ப்ரூஃப் பண்ணிவிட்டு தாராளமாக எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த தங்கத்துக்கு அட்ரஸ் இருக்கணும். நீங்கள் வாங்குற தங்கத்துக்கு அட்ரஸ் இருக்கா, அவ்வளோதான். இப்போ 100 மில்லிகிராமில் தங்கம் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இப்போ 100 மில்லிகிராமா 1300 போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பவுன் வந்துருச்சு அப்படின்னா அதை 1 பவுன் வர்ற வரைக்கும் வச்சிருந்து வெயிட் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா,
இல்லை நான் ஒரு 2 நாளில் ஒரு 3 நாளில் 4 நாளில் எனக்கு எவ்வளோ தங்கம் சேர்ந்துருக்கோ அப்போயே நான் உடனே வந்து விற்றுக்கலாமா? நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சார். நீங்கள் 100 மில்லிகிராம் சேர்த்த உடனே எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் காயினாக மாற்றிக்கலாம். இல்லையா அப்படியே நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தால் கூட உங்கள் வாலெட்டில் காட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 8 கிராம் சேர்க்குற வரைக்கும் ஒரு மினிமமாக ஒரு 50 டிரான்சாக்ஷன் இருக்கும். 50 பில் இருந்துச்சுன்னா 50 பில்லும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிறது இல்லாமல் உங்கள் பேலன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்கள் பேலன்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு 8 கிராம் சேர்ந்துருச்சுன்னா 8 கிராம்னு காட்டும். நீங்கள் 8 கிராம் வர வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. 100 மில்லிகிராம் சேர்ந்தால் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு கிராமாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா 4 கிராம் சேர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். உங்களோட சௌரியம் தான். இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் யூஆர் அவுட் சைட் சென்னை, தமிழ்நாட்டுக்கு வேறு இடத்துல இருக்கீங்க, இது இப்போ பெங்களூரில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க, இல்லைனா எங்கே கர்நாடகா, கேரளா எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து சீக்வல்ன்றது ஒரு ஷிப்பிங், அதாவது செக்யூர்ட் ஷிப்பிங் சொல்லுவாங்க. கோல்டு, சில்வர் அந்த மாதிரி செக்யூர்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ். இது மற்ற ஷிப்பிங் கம்பெனிஸ் மாதிரி கிடையாது. இதை தான் வந்து நகைக்கடைங்க வந்து நகையை அவங்கவுங்க இதை வந்து டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஷிப்பிங். அவங்களுக்கு வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த ஐடி, எந்த ஐடி பேர் நம்பர் எது கொடுக்குறாங்களோ அவங்க கையில் தான் தங்கத்தையே ஒப்படைப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அந்த டெலிவரிக்கான அந்த கிராம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க, 4 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு நான் ஷிப் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடி நம்பர் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்கல உங்கள் கையில் தான் அந்த 4 கிராம் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா டெலிவரி பண்ண மாட்டாங்க. அண்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஷூர்ட். அந்த கூட அதுவும் ஆமாம். அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் கஸ்டமர் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு காயின் ரிஃபைன் பண்ணுறதுக்கும் சரி, இதுலேயே வந்து நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா தின் மார்ஜின் தான் இருக்கும். அதனால் வந்து எங்களால் ஷிப்பிங்லாம் சப்போர்ட் பண்ண செக்யூர்ட் ஷிப்பிங்க்கு வி ஆர் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு கையில் சேர்க்குற வரைக்கும் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஓகே. ஸோ சார் சொன்னதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்குது, பயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக என்ன சந்தேகம், பயம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சாரை வச்சு கூட நாங்கள் வந்து கிளியர் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன டேக்காவே எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கடையில் போய் நகை வாங்க போகிறீங்கனாலும் சரி, அந்த கடையில் போய் நகை வாங்க போகிறீங்கன்னா அந்த கடையோட பேக்ரவுண்ட், அந்த கடை உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக தெரியும். அந்த கடையோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஜிட்டல் கோல்டில் ஒரு ஆப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, அந்த ஆப் பற்றின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் படித்து பார்த்துக்கலாம். அந்த ஆப்புக்கு கடை ஏதாவது இருக்கா, கடையை வச்சு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் அந்த கடையிலேயே நேரில் போய் விசாரித்து பார்த்துக்கலாம். அவங்கள முக்கியமாக கஸ்டமர் சப்போர்ட் இருக்கா, ஈஸியாக அவங்கள ரீச் பண்ண முடியுதா, அந்த கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் விசிபிளாக இருக்கா, அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே எந்த ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பாக இருந்தாலும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் டேக்காவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அந்த செபி கொடுத்த வார்னிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கோல்டு ரேட் ஏன் அதிகமாக போய்கிட்டே இருக்குது, நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்போ விற்றா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக டீட்டெயிலாக எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஸோ இதே மாதிரி இன்னொரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் வேற ஒரு அறிமுகத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில் காஸ்ட்லியான ஆள் தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உளுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்.